புற்றுநோயை பொறுத்தவரையில கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. அதே நேரம் அந்த புற்றுநோய் வராமல் தடுப்பதற்கு அதே மாதிரி அதில் வந்தவங்களுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ் இப்படிப்பட்ட ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்கு. அதில் அதை ஆரம்ப நிலையிலேயே நம்ம கண்டறிஞ்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்து நல்லபடியாக உயிருக்கு உயிருக்கு பாதிப்பு இல்லாமல் பண்ணலாம். பட் கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜில் அந்த புற்றுநோய்க்கு ஒரு தனி மருத்துவம் செய்யறதுக்காக ஒன்று துவங்கியிருக்காங்க. அதுக்கான அந்த லைசன்ஸ், அதாவது இந்த அட்டானமிக் எனர்ஜி, அதில் அந்த மாதிரிப்பட்ட ஒரு லைசன்ஸுக்காக அவங்க வெயிட் பண்ணுறாங்க. மற்றபடி ரேடியேஷன் கொடுக்கறதுக்கு, ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக அந்த எல்லா வசதிகளோட தான் அந்த பில்டிங் எல்லாம் இது அதுக்குடைய எக்யூப்மெண்ட்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. கூடிய விரைவில் அந்த பெர்மிஷன் வாங்கி மாண்புமிகு அந்த மருத்துவத்துறை, அதாவது மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய அமைச்சர் அவர்கள் நேரடியாக பார்த்து அவரும் அதை திறந்து வைப்பார். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முழுமையாக ஆய்வு செய்து அது நோயாளிகளுக்கு எந்த விதத்திலையும் உரிய மருத்துவம் செய்யக்கூடியதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்வோம். புதுசாக கோஸ்டல் ஏரியாவில் தான் இந்த கேன்சர் ரேடியேஷன் ஜாஸ்தியாக இருக்குன்றாங்க. ஒவ்வொரு ஆட்களும் ஒவ்வொரு காரணம் சொல்றாங்க. குறிப்பாக ஐஆரியல்ன்றாங்க, ஒரு தரப்புல மணல் பிரச்சனை இருக்கு அப்படின்றாங்க. இதை இதுபடுத்த ஏதாவது குழு ஏதாவது அமைக்கப்படுமா? முதலமைச்சருடைய கவனத்தை கொண்டு செல்லப்படும்? இல்லை, நிச்சயமாக முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு செல்வோம். ஏற்கனவே கடந்த காலங்கள்லையும் நம்ம மாவட்டத்தில், அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு புற்றுநோய் ரிசர்ச், அதாவது ஆராய்ச்சி மையம் கொண்டு வரணும். ஏன்னா இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரள மாநிலத்தில் ரீஜனல் கேன்சர் சென்டர் இருக்கு. அது மாதிரி இங்கேயும் இந்த புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் அப்படின்னா தான் எல்லாம் அந்த ரிசர்ச் பண்ணி எல்லா இருக்கக்கூடிய நோயை ஐடென்டிஃபை பண்றது மாதிரி அதுக்கான ஒரு பெரிய அளவில் அதை பண்ணணும்னு ஏற்கனவே பல தடவை நாங்கள் பேசியிருக்கோம். இருந்தாலும் இப்போ ஒரு புதிய அரசு அமைஞ்சிருக்கு. நிச்சயமா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய புற்றுநோயினால அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு ஒரு சிறப்பான மருத்துவம் செய்யக்கூடிய அளவில் கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜில் அதற்கான துறை இப்ப தொடங்கி இருக்கு. ஆனா அதுக்கான இல்ல நிச்சயமா, அதாவது இந்த மக்கள் நல்வாழ்வுத்துறையோட சேர்ந்துதான் இதை ஆய்வு செய்யணும். நான் இங்க இருக்கக்கூடிய பொறுப்பு அமைச்சர்கள் இந்த முறையில அதை இன்னைக்கு நான் நிறைய, அதாவது பேஷண்ட்டை பார்த்தேன், அந்த பேஷண்ட்டை கவனிக்கக்கூடிய பெற்றோர்களையும் பார்த்தேன். அவங்க சின்ன சில குறைபாடுகளை சொல்லியிருக்காங்க. அந்த குறைபாடுகளை இந்த மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள், இங்க இருக்கக்கூடிய செவிலியர்கள், அதே மாதிரி இப்போ மருத்துவம் பார்க்க வராங்க, அந்த நோயாளிகள்ல ஒரு 10-15 பேரையும் கூட சேர்த்து அவங்க என்ன குறை நிறைகள் இருக்குன்னு அவங்கள்ட்ட கேட்டாலும் தெரியும். அதையும் நான் கேட்க சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி எல்லாரும் ஒவ்வொரு மாதத்திற்கு ஒரு முறை இது மாதிரி எல்லா நோயாளிகள் சைட்ல இருந்தோம், இங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் சைட்ல இருந்தோம், இங்க இருக்கக்கூடிய பணியாற்றுகின்ற செவிலியர்கள், நிறைய துப்புரவு பணியாளர்கள், நிறைய சானிட்டரி ஒர்க்கர்லாம் இருக்காங்க. இவங்கள்ட்ட எல்லாம் அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு என்பதை முழுவதுமாக கேட்டு அறிந்து இதுக்கு இங்க இருக்கக்கூடிய பிரச்சனையை முழுவதுமாக நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்கிட்ட கொண்டு போனோம். அதே மாதிரி மாண்புமிகு முதலமைச்சருடைய நேரடியான கவனத்திற்கு கொண்டு சென்று என்னென்ன பணிகள் செய்ய வேண்டுமோ அதை நிச்சயமாக இந்த அரசு செய்யும்.